சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணி மோதுகின்றன. இப்போட்டி நாளை மறுநாள் மார்ச் 9 நடைபெற உள்ளது. ஐசிசி தொடரின் அனைத்து விதமான தொடரின் இறுதிப் போட்டிக்கும் இந்திய அணியே அழைத்து சென்றிருக்கிறார் கேப்டன் ரோஹித் சர்மா. இது எந்த அணியின் கேப்டனும் இதுவரை செய்திடாத சாதனையாக உள்ளது. 2023 ஒருநாள் உலக கோப்பையில் இறுதிப் போட்டி வரை சென்று இந்திய அணி தோல்வி அடைந்தது. எனவே இந்த இறுதிப் போட்டி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் ஆல் ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை விளையாடவில்லை என்றால் இந்திய அணியின் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என்பதை இங்கு பார்க்கலாம். இந்திய அணியின் கேப்டனும் தொடக்க பேட்ஸ்மேனும் ஆவார் ரோஹித் சர்மா. இவரது பங்களிப்பு இந்திய அணிக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இளம் வீரரான சுப்மன் கில் தொடக்க வீரராக களம் இறங்கி வருகிறார். இவர் இந்த சாம்பியன்ஸ் டிராபியில் வங்கதேச அணிக்கு எதிராக சதம் அடித்தார். நல்ல ஃபார்மில் இருக்கும் இவர் இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி ஒன் டவுனில் களம் இறங்குவார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இவரது பங்களிப்பு இந்திய அணிக்கு வெற்றியை பெற்று தந்தது. முக்கிய போட்டிகளில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் விராட் கோலி. ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்தில் களம் இறங்கி விளையாடுவார். இவர் கடந்த ஒருநாள் உலக கோப்பையில் சிறப்பான பங்களிப்பை அணிக்கு கொடுத்தார். அதேபோல் தற்போதும் சிறப்பான பங்களிப்பை கொடுத்து வருகிறார்.